நான் வீட்டில் எப்போ இந்த இட்லி பொடி செய்ய ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து நான் கடையில் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேங்க. வீட்டிலேயே சூப்பராக இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 15 போல் காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் போல் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் ஒரு துளியிலேருந்து 2 துளி எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் ஒரு துளி எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி போல் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு போட்டுறாதீங்க, ரொம்ப கசப்படுத்துரும். அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி போல் கருவேப்பிலையை நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையை இப்படி எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு உடையணும். அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது வறுத்தது எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி நான் வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயத்தில் சின்ன துண்டு 2 துண்டு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை தனியாக அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே எல்லா பொருளையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண